திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஸ்எஃப்ல இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்புறம் புக் சம்ஸ் இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரிச்சிருக்கோம். பிரித்து கண்டினியூவாக வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் 9 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். இது பார்ட் 10 வீடியோ ஓகேங்களா. நம்ம பிளேலிஸ்ட்டெல்லாம் பாருங்கள். மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா டாபிக் வைஸாக போட்டு வந்துட்டுருப்போம். அதை பார்த்துட்டு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா. இது மாடல் 95th கொஷின் ஓகேங்களா. 95th கொஷின். இதுக்கு முன்னாடி மாடல்லாம் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா புரியும். ஏன்னா அதோடைய கண்டினியூஷன் தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த மிகச்சிறிய எண்ணெய் ஓகேவா. 3250ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதிலிருந்து ஏதோ ஒரு நம்பரை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், கழிக்கிறோம். கழிச்சா அது என்ன ஆகுனா முழு வர்க்க எண்ணாக மாறிடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தோன்னா என்ன பார்த்துருப்போம்னா பெருக்கினால் அப்படின்னு பார்த்துருப்போம். பெருக்கினால்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு ஏதோ ஒரு நம்பரை பெருக்கினா, ஒரு சின்ன நம்பரை பெருக்கினா அது என்ன ஆகுனா முழு வர்க்க எண்ணாக மாறும். அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா என்னென்னு கேட்பாங்க. அப்போ அந்த நம்பர் ஈஸியாக போட்டோம். இதே வகுக்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து பார்த்தோன்னா கடைசியாக எல்சிஎம் கிடச்சிட்டு அதை வந்து பார்த்து ஜோடி இல்லாத நம்பரை வகுத்துட்டு அப்புறம் முழு வர்க்கமாக அது வந்து பார்த்தோன்னா மாறிடும். இது வந்து பார்த்தோன்னா வகுக்க பெருக்கன்னா அது ஒரு கான்செப்ட்டு. இதே கழிக்கனா இது வந்து பார்த்தோன்னா ஒரு கான்செப்ட்டு. இந்தமாரி கழிக்க அப்படின்னு கொடுத்துட்டு ஏதோ ஒரு நம்பரை கழிக்க அப்படின்னு கேட்டிருப்பான். முழு வர்க்கம் ஓகேவா, ஸ்கொயர் ஓகேவா, ஸ்கொயர் கேட்டுருந்தா இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன மெத்தட்னா லாங் டிவிஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது ஓகேவா. 3250 லாங் டிவிஷன் மெத்தட்னு ஒன்றும் இல்லை. இந்தமாரி போட்டு இந்த ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கணும். பின்னாடி பக்கம் வந்து ரெண்டு நம்பராக பிரிச்சுட்டு 5 இங்கே ஒரு நம்பர் போடணும் ஓகேவா. இங்கே ஒரு நம்பர் போடணும், இங்கேயும் அதான் மேலேயும் அதான் நம்பர் போடணும் ஓகேவா. 5 5s are 25 ஓகேவா. இப்போ போட்டாச்சா. இதுக்கு ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். இப்போது அதுக்கடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது அந்த நம்பரை எடுத்து எழுதிங்க. இப்போ 5ன்னு இருக்குதா, இந்த நம்பர் கூட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 10ன்னு கிடைக்கும் ஓகேவா. அதை எடுத்து இங்கே எழுதிங்க சைடில். இப்போது 10ன்னு கிடச்சிச்சு. இங்கே ஒரு நம்பர் போடணும் ஓகேவா. இங்கே ஒரு நம்பர் போடணும். இதில் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு கான்செப்டே இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்பு இந்தமாரி கடைசி ஸ்டெப்பு நம்ம போடும்போது இந்த கழிக்க அப்படின்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா சின்ன நம்பராக போடணும் ஓகேவா. இந்த நம்பருக்கு கம்மியாக வர்ற வேல்யூ தான் இந்த இடத்துல வரணும் ஓகே. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடுவோம். இப்போ இங்கே ஒரு நம்பர் போட்டு இங்கே மேலே ஒரு நம்பர் போட்டு என்ன பண்ணுவோம்னா அதை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும் ஓகேவா. மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ கிடைக்கும், அதை போடுவோம். இங்கே கிடைக்கிற வேல்யூ வந்து பார்த்தோன்னா இது ரெண்டு நம்பரும் நம்ம இந்த நம்பரையும் இங்கே இருக்கிற மேலே நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர் கிடைக்குது இல்லையா. இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த 750 விட என்ன பண்ணணும், கம்மியாக இருக்கணும். கழிக்க அப்படின்னா என்ன பண்ணணும், கம்மியாக இருக்கணும் ஓகேங்களா. இது கூட்ட அப்படின்னு கேட்டிருந்தானா அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்கணும் ஓகேவா. இது மட்டும் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. கழிக்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா சின்ன நம்பராக இருக்கணும். அப்போது என்ன பண்ணலாம், 7 போடலாமா. ஒவ்வொரு நம்பராக நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகேவா. 6 போட்டு பாருங்கள். 6 போட்டு பார்த்தா முன்னாடி போகும், 600ல் நின்றுடும் ஓகேவா. இங்கே 6ன்னு போட்டோன்னா மேலே 6ன்னு போடுவோம் இல்லையா. அப்போ 600லே நின்றோம். அப்போ 7ன்னு போடுங்க. 7ன்னு போட்டிங்கன்னா 7 7s are 49, 7 1s are 7 ஓகேவா. புரிஞ்சிச்சா. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது, இதை விட கழிக்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இதை விட இது வந்து பார்த்தோன்னா சின்னதாக இருக்குது ஓகேவா. அது நல்லா கான்செப்ட் புரிஞ்சுங்க ஓகேவா. இதிலிருந்து இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கழிச்சா என்ன கிடைக்கும், கழிக்க 1 வந்து பார்த்தோன்னா இதில் கழிச்சிட்டுனா இந்த நம்பர்லேருந்து 3250லேருந்து 1 வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டிங்கன்னா அது என்ன ஆகும், 49 மாறிடும். அப்போ இது வந்து பார்த்தோன்னா முழு வர்க்க எண்ணாக மாறிடும். அப்போ 1 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஓகே. 1 தான் வந்து பார்த்திங்கன்னா 0. அந்த 1 கடைசியாக நம்ம அந்த ரிமைனிங் கண்டுபிடிக்கிறீங்களா. கழிக்க அப்படின்னா என்ன பண்ணோம், சின்ன நம்பரை போட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா லாஸ்ட்டாக ரிமைனிங்கு, அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சரு ஓகேங்களா. புரியுதுங்களா. இதே கூட்ட அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல 750 அப்படின்னு போட்டு இதுக்கு அடுத்து வர்ற வேல்யூ 750க்கு அதுக்கு அடுத்து வர்ற வேல்யூ இப்போ 764ன்னு வருதுன்னா இந்த வேல்யூ போட்டு இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணான்னா ஆகும் 114 வரும். இப்போ 14 நம்பரை கூட்டினா என்ன ஆகும், இப்போ 14 நம்பரை கூட்டினா அது வந்து பார்த்தோன்னா முழு வர்க்கமாக மாறிடும் அப்படின்றது கான்செப்ட் ஓகேங்களா. புரியுதுங்களா உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது 95th
சிக்ஸ்த் கொஷின் 96th கொஷின் வந்து பார்த்தோன்னா பாருங்கள் 666 எந்த மிகச்சிறிய எண்ணை கழித்தால் அது வந்து பார்த்தோன்னா ஒரு முழு வர்க்க எண்ணாகும் அப்படின்னு கேட்டான். கேட்டு கடைசியாக கிடைக்குது பார்த்தீங்களா, நம்ம வர்க்கம் கிடைக்குது இல்லையா, நம்ம ஏதோ ஒரு நம்பரை கழிச்சிட்டு அப்புறம் அது வந்து பார்த்தோன்னா ஒரு முழு வர்க்கமாக கிடைக்கும். அந்த வர்க்கம் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த கிடைக்கிறதுக்கு வர்க்க மூலத்தை காண்க. ஏன்னா புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் கேட்டிருக்கான். ஓகேவா, இப்போ பாருங்கள் 666 ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், வர்க்கம்னு வந்துடுச்சு. அப்போது ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம போகலாம். என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்ம பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 இங்கே 8ன்னு போடலாம். ஓகேவா, இங்கே 8ன்னு போட்டால் இங்கேயும் 8ன்னு போடணும். அப்போ 8 8 சார் 64. ஓகே, 8 8 சார் 64. இருங்க, இது தள்ளி எழுதிக்கலாம். 8 8 சார் 64. இப்போ ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 3ன்னு இருக்குது. 366ன்னு கிடைக்குது. சாரி 2 தான் 266ன்னு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், 8 வந்து பார்த்தோன்னா 2ஆக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 டைம்ஸு. ஓகேவா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, கழித்தால் அப்படின்னா இங்கே நம்ம போட போகிற வேல்யூ வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போட போகிற வேல்யூ சின்னதாக இருக்கணும். இதே கூட்டினால் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா பெருசாக இருக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, அதை மட்டும் நல்லா புரிஞ்சிட்டாலே இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஓவர். இதில் நீங்கள் எந்த கான்செப்ட் கேட்டாலும் நீங்கள் அடிச்சிருவீங்க. இப்போது 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா 161. இதே 2 டைம்ஸ்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், இதை தாண்டி போயிடும். ஓகேவா, அப்போது சின்னதாக தானே நான் கழிக்க அப்படின்னா சின்ன நம்பரை தான் போட சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போது இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும், 105ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா 105ன்னு வரும். இதை வந்து பார்த்தோன்னா எந்த மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணோம், 105ன்னு போட்டுனோம். அவன் இது மட்டும் கேட்கல, அவன் என்ன கேட்டிருக்கான், இப்போது 666ன்றது 105 கழிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 6561ன்னு கிடைக்கும். இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா முழு வர்க்க எண். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, 3250 1 கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 3249 கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா முழு வர்க்க எண். ஓகேவா, அந்த 1 கழிச்சிட்டு அப்புறம் வர்ற வேல்யூ தான் முழு வர்க்க எண். அதேமாரி நம்ம அந்த மிகச்சிறிய எண் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதிலேருந்து கழிச்சிட்டு வர்ற வேல்யூ தான் முழு வர்க்க எண். ஓகேவா, அவன் வர்க்க எண்ணுடைய வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். வர்க்க மூலம்னா என்ன, ஸ்கொயர் ரூட் 6561. ஓகே, 6561 வர்க்க மூலத்தை காண்க அப்படின்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 81 தான் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சு போச்சா சம்மு. அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 97th கொஷின். ஓகேவா, 97th கொஷின் பாருங்கள். 3333 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை என்ன பண்ணா கூட்டினால். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எல்லாம் கழித்தால்னு வந்துச்சு, இது கூட்டினால்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா ஒரு முழு கன எண்ணாகும். நல்லா பார்த்துங்க, இதுக்கு முன்னாடி கொஷினில் கழித்தால் அப்படின்னு கேட்டிருந்தான். கழித்தால்னா ஒரு கான்செப்ட், அதிலே வந்து பார்த்தோன்னா கூட்டினால்னு வந்துச்சுன்னா அந்த லாங் டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ணோம், ப்ளஸ் அதிகமாகிற வேல்யூ போட்டு கடைசியில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போது அது ரெண்டுத்தையும் கூட்டணும். இப்போது இது இருங்க, நான் அது சொல்லிடுறேன் பாருங்கள். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் என்ன பார்த்தோம், இப்போது 666ன்னு கிடைக்குதா, 666. இப்போது 105 வந்து பார்த்தோன்னா கழிக்க அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சம்ஸில் போட்டாச்சு கழிக்கன்றது. இதே கூட்டினால் அப்படின்ட்டு வந்துட்டு இப்போ 105. ஓகே, 105 தான் கடைசியில் அது ரிமைண்டர் கிடைக்குது அப்படின்னா பெரிய நம்பராக போடணும். பெரிய நம்பராக போட்டு இந்த 105 தான் கிடைக்குதுன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு அப்புறம் ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா வர்க்க எண். ஓகேவா, புரியுதுங்களா கான்செப்ட்டு. கூட்டினால்னா அந்த நம்பரை கூட்டணும், கழித்தால்னா அந்த நம்பரை கழிக்கணும். ஓகேங்களா, இப்போது இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அது வர்க்க மூலம்னு கேட்டான், இது கன மூலம்னு கேட்டான். அது வர்க்க மூலம்னு கேட்டிருக்கான், இது கன மூலம்னு கேட்டிருக்கான். அப்போது இது ரெண்டுமே அது ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டோம் இல்லையா, அந்தமாரி வந்து பார்த்தோன்னா இது போடக்கூடாது. இது வந்து எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 333ன்னு இருக்குது, 333ன்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா அந்த நம்பருடைய
கியூப் ரூட்டுன்னு பாருங்கள். எந்த நம்பருடைய கியூப் ரூட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது 10ஓட கியூப் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 1000. 10ஓட கியூப் ரூட்டு 1000. 20ஓட கியூப் ரூட்டு 8000. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இதுக்கு நடுவில் தான் இருக்குது. இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இதுக்கு நடுவில் தான் இருக்குது. 15ஓட கியூப் ரூட். நீங்கள் இந்த கியூப் ரூட் எல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிங்க. ஒரு 50 வரைக்கும் நல்லா வந்து பார்த்தோன்னா மனப்பாடம் பண்ணிங்க கியூப் ரூட். ஓகேவா? கியூப் ரூட்டு 15ஓட கியூப் ரூட்டு 3375. ஓகேவா? 3375 கிட்ட தான் இருக்குது. அப்போது இந்த 333 ஓகேவா? இதுக்கு அடுத்த வேல்யூ தான் இது. அடுத்த கியூப் ரூட் வேல்யூ தான் இது. இந்தமாரி இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு அடுத்த கியூப் ரூட் வேல்யூ எழுதிங்க. எழுதிட்டு கூட்டினால் அப்படின்னா ஓகே, கூட்டினால்னா அடுத்த கியூப் ரூட் வேல்யூ எழுதணும். இதே கழித்தால் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடிக்கிற கியூப் ரூட் வேல்யூ எழுதணும். ஓகேவா? கூட்டினால்னா இதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய கியூப் ரூட் வேல்யூ எழுதணும். ஓகேவா? இப்போது 3375 இது வந்து பார்த்தோன்னா 15 கியூப் ரூட்டோட வேல்யூ. இப்போது இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு அடுத்துக்கிற கியூப் ரூட்டோடைய வேல்யூ. ஓகேவா? அந்த 3333 அடுத்து இருக்கிற கியூப் ரூட் வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 42ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது 3333 கூட 42 நம்ம கூட்டிட்டா என்ன ஆகும், அது 3375 மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா அது முழு கன எண்ணாக மாறிடும். முழு கன எண்ணாக மாறிடும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 3333ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இது கூட 42 கூட்டினீங்கன்னா அது என்ன 3375 மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா இது முழு கன எண்ணாக மாறிடும். கூட்டினால் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அடுத்தகிற வேல்யூ எடுத்து எழுதணும். இப்போ இதுக்கு 3333 இதுக்கு அடுத்துக்கிற வேல்யூ 3375. ஓகேவா? இதே கழித்தால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கியூப் ரூட் வேல்யூ எடுத்து போட்டு அது ரெண்டுத்தையும் கழித்து வர்ற வேல்யூவை போடணும். ஓகேவா? இப்போ 42 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ட் 10 வீடியோவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப குழம்பும். நீங்கள் மறுபடியும் அதை தெளிவாக பாருங்கள். ஓகேங்களா? எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது மாடல் 20 வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த மாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போது 6, 8 ஓகேவா? இந்த 2 நம்பர் இருக்குது. இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? இப்போது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னு இது 2 நம்பரோடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டான். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. இப்போது ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்குது. அதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்பால் என்ன பண்ணோம் முழுமையாக வகுப்பட்டுரும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா முழுமையாக 12ஆல் முழுமையாக வகுப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா இதோடைய கான்செப்டே. எந்த நம்பர் எடுத்துங்க, எந்த நம்பருடைய எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெச்சிஎஃப்பால் என்ன ஆகும்னா முழுமையாக வகுப்படும். ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னா நீங்கள் இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன்லேருந்து போக போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவோ ஸ்டெப்ஸோ கிடையாது. ஆப்ஷன்ஸ்லேருந்து போக போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 2098 சம். மாடல் 2098 சம். ஓகேவா? இது ஆப்ஷன்லேருந்து தான் போகிறீங்க. 3 வெவ்வேறு எண்களின் மீப்போமா. 3 வெவ்வேறு எண்கள் இருக்குது. இதோடைய மீப்போமா அதாவது எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 120 இதோடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 120 கீழ்கண்டவைகளில் எது அவை மீப்போவா ஆகாது. இதோடைய மீப்போவா அதாவது ஹெச்சிஎஃப் ஓகேவா? மீப்போவானா ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா எதுவாக இருக்காது அப்படின்ட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நம்பர் டிவைட் பண்ணுங்கள். 120ன்னு இருக்குதா? 120ன்னு இருக்குது. ஆப்ஷன் ஏ 8 எடுத்துக்கலாமா? 8 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா இது இருக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப்பாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்தது 120 எடுத்துங்க. ஆப்ஷன் பி பாருங்கள் 12. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்தோன்னா முழுமையாக டிவைட் ஆகுது. அப்போது இதுவும் ஹெச்சிஎஃப்பாக இருக்கலாம். ஆப்ஷன் ஏவும் இருக்கலாம், ஆப்ஷன் பியும் இருக்கலாம். ஆப்ஷன் சி பாருங்கள். ஆப்ஷன் சி 120 டிவைட் 24. 120 டிவைட் 24 போட்டிங்கன்னா 5ன்னு கிடைக்குது. ஓகேவா?
அப்போது இதுவும் வந்து பார்த்தோன்னா முழுமையாக டிவைட் ஆகுது. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி 3மே இருக்கலாம். அப்போது ஆப்ஷன் டி தான் தப்பு. ஓகேவா? அது எப்படி தப்புன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் டி தான் தப்பு. அது எப்படி தப்புனா 120 டிவைட் 35. 120 டிவைட் 35ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 7 டைம்ஸு. இது வந்து பார்த்தோன்னா 24 டைம்ஸ். அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டிவைட் ஆகலை. அப்போது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஓகேவா? அதாவது எந்த நம்பரால் ஓகேவா எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா ஹெச்சிசிஎஃபால் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் தான். அதே ஹெச்சிசிஎஃபால் டிவைட் ஆகலை அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஹெச்சிசிஎஃப் கிடையாது. ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் ஆகாதுன்றது தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். எந்த நம்பர் ஹெச்சிசிஎஃப் ஆகாது அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். அதனால் அந்த நம்பரை ஈஸியாக போட்டிருக்கேங்க. ஓகேவா? இப்போது இந்த சம்மை பாருங்கள். இந்த சம்மு சின்ன ட்விஸ்ட்டு. இந்த சம்மில் இரு எண்களின் ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தோன்னா 8ஆம் எனில் கீழ்கண்டவாறு அந்த எண்களின் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எதுவாக இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி சம்மில் என்ன கேட்டான், எல்சிஎம் கொடுத்துட்டான், ஹெச்சிசிஎஃப் எது இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருந்தான். அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா 8 ஹெச்சிசிஎஃப்னு கொடுத்துட்டான். எல்சிஎம் எது இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்கான். இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ஒன்று பார்த்தோம் இல்லையா, 6, 8ஓடைய எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா 24. இதோடைய ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தோன்னா என்ன 2. ஓகேவா? அப்போது இதோடைய மடங்கு தான் இது. ஹெச்சிசிஎஃப்பை 12 டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இதோடைய மடங்கு ஹெச்சிசிஎஃபோடைய மடங்காக தான் எப்பவுமே எல்சிஎம் இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், 8ன்னு இருக்குதா, 8 தான் ஹெச்சிசிஎஃப். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 24ன்னு இருக்குது. 8 3s are 24. அதுக்கப்புறம் ஹெச்சிசிஎஃப் 8, அதுக்கப்புறம் 48ன்னு இருக்கா. பி ஆப்ஷன் பார்க்குறோம். ஓகேவா? பி வந்து பார்த்தோன்னா என்ன, 6 8s are 48. அதுக்கப்புறம் 8ன்னு எடுத்துங்க. இதோடைய வந்து பார்த்தோன்னா 56. 56 எந்த டைம்ஸு, 7 8s are 56. அப்புறம் 8th டேபிள் பாருங்கள். 8th டேபிள் 16 கிடைக்குதா. இது வந்து பார்த்தோன்னா இது 8th டேபிளால் வரவே வராது. அப்போது ஆப்ஷன் டி தான் எல்சிஎம்மாக இருக்க முடியாது. ஓகேங்களா? எல்சிஎம்முக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா பார்க்க தெரியுதா. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன்லேருந்து எடுத்து போடுறது. ஓகேங்களா? இதில் தான் நீங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்தது மாடல் 21 பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாடல். ஓகேவா? மாடல் 100. கொஸ்டின் நம்பர் 100, மாடல் 21. இப்போது மீ போ மா காண்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு 2 × 3 × 5 × 7 3 × 5 × 7 × 11ன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்தமாரி கேட்டிருந்தானா ஒன்றும் இல்லை, இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதுங்க. 2 × 3 × 5 × 7. ஓகேவா? அதுக்கடுத்தது 3 × 5 × 7 × 11. ஓகேவா? எல்சிஎம்மை பொறுத்தவரை நல்லா பாருங்கள். எல்சிஎம்னா என்னன்னா 2 நம்பரில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்டைய இதுக்கு கான்செப்டே என்னென்னா 2 நம்பர்லேயும் காமனாக இப்போ 6 8ன்னு 2 நம்பர் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் எடுக்கிறோன்னா 3 4. ஓகேவா? இதுக்கப்புறம் இதோட வந்து பார்த்தோன்னா ஹெச்சிசிஎஃப்னா இதோட முடிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் காமன் நம்பரே கிடையாது, காமன் மல்டிபிள்ஸே கிடையாது. ஆனால் எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், இது தொடர்ந்து போட்டுனே போவோம். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் புரிஞ்சுங்க. ஓகேங்களா? அதை வச்சு தான் இந்த சம்மே. ஓகேவா? எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன், 2த்துலேயும் காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் ஹெச்சிசிஎஃப்னா 2த்துலேயும் காமனாக இருக்கணும். ஓகேவா? இந்த கொஸ்டினில் எல்சிஎம்னு கேட்டிருக்கான். எல்சிஎம்னா பாருங்கள், இப்போ 2ன்றது இதில் இருக்கா, இல்லை. ஆனால் எல்சிஎம்னு கேட்டிருந்தா என்ன பண்ணணும், அது எடுத்து எழுதிக்கணும். 3ன்றது காமனாக இருக்குதா, காமனாக இருக்குது. ஓகேவா? 3 எடுத்து எழுதியாச்சு. காமனாக இல்லைனாலும் ஏதோ ஒரு ஒன்றுத்தில் இதுலையோ வந்திருந்தா அது எல்சிஎம்ன்ற வேல்யூவில் எடுத்து எழுதிக்கணும். ஓகே? எல்சிஎம்க்கு 5, அதுக்கடுத்தது 5 ஏதோ ஒரு இடத்துல வந்திருந்தாலும் எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதிக்கணும். அதுக்கடுத்தது 7. ஓகேவா? 2த்துலேயுமே இருக்குது, 7 எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் லெவல். ஓகேவா? லெவல் வந்து பார்த்தோன்னா 1 தான் இருக்குது. 1ல் இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதணும். ஏன்னா நம்ம எல்சிஎம் தான் பார்க்குறோம், 2த்துலேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே ஹெச்சிசிஎஃப் இந்த நம்பருக்கு 2 நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கொஷின் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் தான் கேட்டிருக்கான். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா
இதோட ஓவர் 2 3 5 7 லெவல் ஓகேவா. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோன்னா ஆன்சர். ஆனால் நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதே நம்பரை என்ன பண்ணுறேன், ஹெச்சிசிஎஃப் போடுறேன் ஓகேவா. இதே நம்பரை ஹெச்சிசிஎஃப் போடுறேன். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம்முக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா புரியும் ஓகேங்களா. இதே நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 இருக்குதா, 2 வந்து பார்த்தோன்னா இதில் கிடையாது. ரெண்டாவது இதுக்கு இது இல்லை. அப்போ வந்து பார்த்தோன்னா 2 வந்து பார்த்தோன்னா வராது. 3 பாருங்கள், 3 வந்து பார்த்தோன்னா இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போ 3 வந்து பார்த்தோன்னா ஹெச்சிசிஎஃப் வரும் ஓகேவா. அதுக்கடுத்தது 5 வருது, 5 ரெண்டுத்துலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போ 5 வந்து பார்த்தோன்னா வரும். அதுக்கடுத்து 7 இருக்குது, 7 வந்து பார்த்தோன்னா இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போது 7 வந்து பார்த்தோன்னா வரும் ஓகேவா. புரியுதா உங்களுக்கு. அதுக்கடுத்தது 11 இருக்குது, லெவல் இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போது இது வராது. எல்சிஎம்னா என்னன்னா ரெண்டுத்துலேயும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒன்றுத்தில் இருந்துனா கூட அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். இதே ஹெச்சிசிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் வரணும் ஓகேவா. இது ஹெச்சிசிஎஃப் ஓகே. கொஸ்டினில் எல்சிஎம் தான் கேட்டிருக்கான், ஆனால் நான் எல்சிஎம்மும் சேர்த்து ஹெச்சிசிஎஃப்பும் சேர்த்து போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுனால ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா நார்மலாக இருக்கிற வேல்யூ. இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கொடுப்பான்னா ஸ்கொயர் வேல்யூ தான் கொடுப்பான் ஓகேவா. ஸ்கொயர் வேல்யூ தான் கொஸ்டினாக கொடுப்பான். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துட்டு வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா இது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகேவா. இப்போ இது பாருங்கள் 102 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 2 power 4 ஓகேவா. 2 power 4 into 3 square into 5 cube into 7 ஓகேவா. அதுக்கடுத்தது 2 cube 3 cube 5 square 7 square. அதுக்கடுத்தது 3 into 5 into 7 into 11 ஓகேவா. இது போட்டாச்சா. இப்போது இதோடைய ஹெச்சிசிஎஃப் என்ன, மீப்பெரு மதிப்பு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்கான். மீப்பெரு மதிப்புனா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எல்லா வேல்யூலையும் இருக்குதான்னு பாருங்கள் ஓகேவா. 3 வேல்யூ கொடுத்துருக்கான். 3 வேல்யூலையும் இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா இருக்குதான்னு பாருங்கள். 2 வேல்யூ கொடுத்தோன்னா 2 வேல்யூவில் இருக்குதான்னு பார்க்கணும். 3 வேல்யூன்னு கொடுத்துருந்தா 3 வேல்யூலையும் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ 2 வேல்யூலையும் 3 வேல்யூலையும் எது எது இருக்குதுன்னு பாருங்கள். 2 வந்து பார்த்தோன்னா 3 வேல்யூவில் இருக்குதான்னு பாருங்கள். 2 வந்து பார்த்தோன்னா 3 வேல்யூலையும் கிடையாது. அப்போது 2 வந்து பார்த்தோன்னா ஆன்சர் கிடையாது. 2 வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது 3 பாருங்கள். அதுக்கடுத்தது 3 இருக்கா. 3 வந்து பார்த்தோன்னா வேல்யூ 3த்துலேயும் இருக்குது. அப்போ இந்த 3 வேல்யூ எடுத்துக்கணும். ஹெச்சிசிஎஃப்னு வந்துட்டா ஒரு கான்செப்ட். ஹெச்சிசிஎஃப்னா என்ன பண்ணோம், மீப்பெருன்னு இருக்குது. மீப்பெருன்ற வேல்யூ ஓகேவா. இதே இருங்க, பேரில் மீப்பெருன்னு இருக்குது. இந்த ஸ்கொயரில் நம்ம எழுதும் போது என்ன பண்ணணும்னா இங்கே கொடுத்துருக்க 3 வேல்யூவில் எது வந்து பார்த்தோன்னா கம்மியான வேல்யூன்னு பாருங்கள். 3 power 1 தான் கம்மியான வேல்யூ. அப்போ 3 power 1 ஓகேவா. புரிஞ்சிச்சா. மீப்பெரு ஹெச்சிசிஎஃப்னா என்ன, மீப்பெருன்றது பெரிய வேல்யூ ஓகேவா. பெரிய வேல்யூக்கு ஆப்போசிட் ஓகேவா. பெரிய வேல்யூ எடுத்து எழுதிடக்கூடாது. ஹெச்சிசிஎஃப்னா பெரிய வேல்யூ எடுத்து எழுதக்கூடாது. என்ன பண்ணோம், ஹெச்சிசிஎஃப்ன்ற பேரே ஹையஸ்ட் காமன் டிவிஷன் தான். ஆனால் ஸ்கொயர் ரூட் இந்தமாரி கொஷினில் நம்ம ஸ்கொயர் எடுத்து எழுதும் போது என்ன பண்ணோன்னா சின்ன வேல்யூ ஓகேவா. பவரில் எது சின்னதாக இருக்குதோ அதுதான் எடுத்து எழுதணும். அதுக்கடுத்தது 5 வந்து பார்த்தோன்னா 3 வேல்யூவில் இருக்குதான்னு பாருங்கள். 3 வேல்யூவில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணோம், ஸ்கொயர் எடுத்து எழுதணும் இல்லையா. 3 2 இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பெரிய வேல்யூ. இதை விட சின்ன வேல்யூ எது 1 ஓகேவா. 3 விட சின்னது 2, 2 விட சின்னது 1. அப்போது 5 power 1 ஓகேவா. அதுக்கடுத்தது 7 இருக்குது. 7 போட்டாச்சு. 7 போட்டாச்சா. இப்போது 7ல் எந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா பவர் கம்மி அப்படின்னு பாருங்கள். ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் 1ன்னு இருக்குது ஓகேவா. ரெண்டுத்துலேயும் பவர் 1ன்னு இருக்குது. அப்போது 7 power 1 தான் ஆன்சர் ஓகேவா. இப்போது லெவலில் வந்து பார்த்தோன்னா 3 இருக்குதா, 3 கிடையாது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இது வந்து பார்த்தோன்னா வராது ஓகேவா. இப்போது இதோட வந்து பார்த்தோன்னா ஹெச்சிசிஎஃப் 3 5 7ன்றது ஹெச்சிசிஎஃப் முடிஞ்சு போச்சு. இதே கொஷினில் எல்சிஎம் கேட்டிருந்தா எப்படின்னு பாருங்கள். நீங்கள் அப்படி பார்த்தா தான் இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா புரியும் ஓகேவா. எல்சிஎம்னு கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே நம்பரில் அது வந்து பார்த்தோன்னா அந்த அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா வந்திருந்தா கூட எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது ஒரு நம்பரில் வந்திருந்தாலும் அது எழுதிக்கணும். 2 வந்து பார்த்தோன்னா 2 நம்பரில் வந்திருக்கு. அப்போ அந்த 2 வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதிக்கணும். பவர் வந்து பார்த்தோன்னா எப்படி இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி மீ பெருன்னு வந்துடுச்சு. மீ பெருன்னு வந்திருந்தா, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஆப்போசிட்டா போடுங்க. மீ பெருன்னு வந்திருக்கு HCF. அதுக்கு ஆப்போசிட்னா சின்ன வேல்யூ. பவர் வந்து பார்த்தோன்னா, சின்ன வேல்யூ போட சொல்லியிருக்கேனா, இதுக்கப்புறம் எல்சிஎம் அப்படின்னா, இதோட இது மீனிங் என்னன்னா, மீச்சிறு ஓகேவா? அப்படின்னா இது சிறிய ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் என்ன? பெரிய வேல்யூ ஓகேவா? ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் ஓகேவா? இது நீங்க கன்ஃப்யூஸ் ஆவீங்க அப்படின்றதுனால, நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன் ஓகேவா? இப்போ எல்சிஎம் உடைய இது வந்து பார்த்தோன்னா, கான்செப்ட் என்னன்னா, பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும். இப்போ 2 பவர் 4 இருக்கு, 2 பவர் 3 இருக்குது. இது 2த்துல எது பெருசு? 2 பவர் 4 தான் பெருசு. அதுக்கு அடுத்தது 3. 3 வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. 3 வந்து பார்த்தோன்னா 3த்துலயுமே வந்திருக்கு. ஏதாவது ஒண்ணுத்துல வந்தாலும் எல்சிஎம் எடுத்து எழுதணும். இது 3த்துலயுமே வந்திருக்கு. அதனால 3த்தையும் எடுத்து எழுதியாச்சு. இந்த 3த்துல எது பவர் அதிகம்னு பாருங்க. 3 தான் பவர் அதிகம். அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் 5. 5 வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு. இது 3த்துலயுமே வந்திருக்கு. 3த்தையும் எடுத்து எழுதியாச்சு. 3த்துல எது பவர் அதிகம்னா 3ல பவர் அதிகம். ஓகேவா? அதுக்கடுத்தது 7 பாருங்க. 7ல எது பவர் அதிகம்? 2 தான் பவர் அதிகம். அது எழுதியாச்சு. அதுக்கடுத்தது லெவல் வந்திருக்கு. ஒரு நம்பர்ல வந்திருந்தாலும் எல்சிஎம் எடுத்து எழுதணும். ஓகேவா? எல்சிஎம்ல ஒரு நம்பர்ல வந்திருந்தாலும் எடுத்து எழுதணும். ஆனா HCFல அந்த மாரி எழுதக்கூடாது. அங்க எத்தனை இது குடுத்துருக்கானோ, எத்தனை அது எத்தனை குரூப்ஸ் குடுத்துருக்கானோ, அத்தனை குரூப்ஸ்லயும் அது இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா, எடுத்து எழுதணும். ஓகேவா? HCFல அந்த மாரி. ஆனா எல்சிஎம்ல அந்த மாரி கிடையாது. ஏதாவது ஒரு குரூப்ல இருந்தாலும் அது எடுத்து எழுதிக்கணும். பவர் வந்து பார்த்தோன்னா, எது அதிகமோ அது எழுதணும். ஓகேங்களா? 2த்துக்கும் நல்லா டிஃபரெண்ட் புரிஞ்சுங்க. எல்சிஎம் அண்ட் HCFக்கு 2த்துக்கும் டிஃபரெண்ட் புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? எல்சிஎம்க்கு ஒரு இது என்னது? எல்லாத்துலயுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா, எல்லாத்துலயுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்டு. ஓகேங்களா? ஆனா HCF வந்து பார்த்தோன்னா, எல்லாத்துலயுமே இருக்கணும். ஓகேங்களா? எல்லாத்துலயுமே இருக்கணும். அந்த இப்போ ஒரு 3 குரூப் குடுத்துருக்காங்க, இல்ல 2 குரூப் குடுத்துருக்காங்கன்னா, 2த்துலயுமே இருந்தா தான் HCF வரும். அதே எல்சிஎம்னா, ஒரு குரூப்ல இருந்தாலும் எல்சிஎம் வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு இது. செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கான்செப்ட் இந்த பவர்ல வந்து பார்த்தோன்னா, எல்சிஎம் உடைய தமிழாக்கம் வந்து பார்த்தோன்னா என்னன்னா, மீச்சிறு. மீச்சிறுனா இதுக்கான ஆப்போசிட். இதுக்கான ஆப்போசிட் என்ன? பெரிய வேல்யூ. பெரிய வேல்யூ என்ன? அந்த ஸ்கொயர்ல வந்து பார்த்தோன்னா, எது பெரிசோ அது எடுத்து இதுல எழுதணும். அந்த பவர்ல எது இப்போ 2 2 ஸ்கொயர் இருக்குது. 2 பவர் 5ன்னு இருக்குது. அப்ப 2 பவர் 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதே HCFல வந்து பார்த்தோன்னா, 2 பவர் ஸ்கொயர்ன்னு இருக்குது. 2 பவர் 5ன்னு இருக்குது. இது எது ஆன்சர்னா 2 ஸ்கொயர். ஏன்னா HCFல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வேல்யூ தான் எழுதணும். இதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த பேர்லயே பாருங்க. இது மீ பெரு ஓகேவா? HCFனா மீ பெரு. இது மீச்சிறிய ஓகேவா? இதுக்கான ஆப்போசிட் தான் பவர்ல எழுதுறோம் அப்படின்ட்டு, அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த மெத்தட் ஓவர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 103வது சம்மு பாருங்க. 103வது சம்மு இதே மெத்தட்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? 2 கியூப் 2 கியூப் 3 இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஓகேவா? அதுக்கடுத்தது 2 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 11 ஓகேவா? அதுக்கடுத்தது 2 இன்ட்டு 3 கியூப் இன்ட்டு 5 பவர் 4 ஓகேவா? இது போட்டாச்சு. இப்போ எல்சிஎம் தான் கேட்டிருக்கான். எல்சிஎம் கேட்டிருந்தா என்ன பண்ணணும்? இந்த 3 வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூவில் இருந்தாலே நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேல்யூவில் இருக்குது. ஓகே. ஏதாவது ஒரு வேல்யூவில் இருந்தாலும் அது எல்சிஎம்ல வரும். 3 வேல்யூவில் இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதணும். பவர்ல வந்து பார்த்தோன்னா, நம்ம எல்சிஎம் எது போடுவோம்? பெரிய வேல்யூ போடுவோம். பெரிய வேல்யூனா 4 தான் பெருசு. பாருங்க 3 இருக்குது, 4 இருக்குது, அதுக்கப்புறம் 1ன்னு இருக்குது. அப்போ 4 தான் பெருசு. 4 போட்டாச்சு. அதுக்கடுத்து 3 இருக்குதா? 3 எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஏதாவது ஒண்ணுத்துல இருந்தாலும் எல்சிஎம் வரும். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்றது கான்செப்ட் வந்து அதுதான். பவர்ல வந்து பார்த்தோன்னா, எது அதிகமோ அது எடுத்து எழுதணும். 3 தான் அதிகம். அதுக்கடுத்து 5 வந்துக்குது. 5 எடுத்து எழுதியாச்சு. எது பவர் அதிகம்னா 4 தான் அதிகம். ஓகேவா? அதுக்கடுத்தது 7. 7 வந்து பார்த்தோன்னா, 2 நம்பர்ல வந்திருக்கு. ஏதாவது ஒரு நம்பர்ல வந்திருந்தாலும் எடுத்து எழுதணும். 2 நம்பர்ல வந்திருக்கு. 2 நம்பர்ல எது ஸ்கொயர் அதிகமா இருக்குதுன்னா 2 ஓகேவா? பவர் வந்து பார்த்தோன்னா, எது அதிகமா இருக்குது? 2 தான் அதிகமா இருக்குது. அப்போ அது எடுத்து எழுதினோம். அதுக்கடுத்து லெவல் வந்து பார்த்தோன்னா, ஒரே ஒண்ணுத்துல தான் வந்திருக்குது. எல்சிஎம்ன்றதுனால ஒரே ஒண்ணு வந்தாலும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? இதே நம்பருக்கு HCFம் பார்த்துடலாம். அப்பதான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு குழப்பம் இல்லாத புரியும். நல்லா தெளிவா. இதே நம்பருக்கு HCF பார்க்கலாம். இப்போ பாருங்க 2 வந்து பார்த்தோன்னா 3 குரூப்லயும் இருக்குதான்னு பாருங்க. அப்பதான் அது HCF வரும். 2 வந்து பார்த்தோன்னா 3 குரூப்லயும் இருக்குது. அப்ப 2 வந்து
சம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடியோட முடிஞ்சு போச்சு. நான் பின்னாடி போடுறது எக்ஸ்ட்ரா ஓகேவா? சம்மு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா? அதோட வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா இதே சம்மில் ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற எல்லா குரூப்லேயும் அந்த நம்பர் இருக்கணும். 2ன்றது எல்லா குரூப்லேயும் இருக்குதான்னு பாருங்கள். எல்லா குரூப்லேயும் இருக்குது. அப்போ அது எழுதியாச்சு. இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா கம்மியாக இருக்கிறது தான் ஹெச்சிஎஃப் ஓகேவா? 2 கம்மியாக இருக்குது. அப்போது இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3. அதுக்கடுத்து 3 பாருங்கள். 3 எல்லாத்துலேயும் இருக்குதான்னு பாருங்கள். ஆமாம் எல்லாத்துலேயுமே இருக்குது. 3 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த வேல்யூ எடுத்து எழுதியாச்சு. எதில் பவர் கம்மியாகுதுன்னா 3 பவர் 1ன்றது தான் கம்மியாகுது. 3 கியூப் இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது, அதுக்கப்புறம் 3 பவர் 1ன்னு இருக்குது. அப்போது 3 பவர் 1 தான் ஆன்சர் ஓகேவா? அதுக்கடுத்தது 5. 5 வந்து பார்த்தோன்னா 3த்துலையுமே இருக்குது. அப்போ 5 எடுத்து எழுதியாச்சு. 1த்துல ஸ்கொயர் இருக்குது, 1த்துல பவர் 4 இருக்குது ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1 தான் கம்மி வேல்யூ ஓகே. 1 பவர் வேல்யூ வந்துடுச்சு. 7 வந்து பார்த்தோன்னா 2த்துல தான் இருக்குது. அப்போ அது கிடையாது. லெவல் வந்து பார்த்தோன்னா ஒன்றே ஒன்றுத்துல தான் இருக்குது. அப்போ அதுவும் கிடையாது ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா என்ன? எல்லா வேல்யூலையும் இருக்கணும் ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அடுத்தது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் விட்டோம் இல்லையா? 101வது கொஷின். இதை பார்த்துடலாம். 3240 மற்றும் 3600 மற்றொரு மூன்றாவது எண் ஆகியவற்றின் HCF ஆனது 36 மற்றும் அவற்றின் LCM ஆனது 2/4 3/5 5 ஸ்கொயர் மல்டிப்ளே 7 ஸ்கொயர் எனில் அந்த மூன்றாவது எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் ஓகேவா? 2 நம்பர் கொடுத்துட்டான். பெரிய பெரிய நம்பர் கொடுத்துட்டான். 2 நம்பர் கொடுத்துட்டு 3வது நம்பர் வந்து பார்த்தோன்னா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். அதை வந்து பார்த்தோன்னா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா அதோடைய HCFும் கொடுத்துட்டான், அதோடைய LCMும் கொடுத்துட்டான். இதை வச்சு 3வது நம்பரை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கொஸ்டினை கேட்டிருக்கான் ஓகேவா? ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவாக கொடுத்துட்டான். இதை வந்து பார்த்தோன்னா இந்த பவர் வேல்யூவாக ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். எது எதெல்லாம் வேல்யூவாக இருக்குதோ அது எல்லாமே பவர் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 3வது நம்பரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 ஃபஸ்ட்டு 3250 சாரி 3240 ஓகேவா? இதோடைய எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 எடுத்தீங்கன்னா 1620. அதுக்கடுத்து 2 எடுத்தீங்கன்னா 810. அதுக்கப்புறம் 2 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 தேவையில்ல 5 எடுக்கலாமா? 5 எடுத்தீங்கன்னா 5 எடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்னன்னா 162 டைம்ஸ் ஓகேவா? 5 1s are 5 அப்புறம் 31 வரும், 6 5s are 30 அப்புறம் 10 வரும், அப்புறம் 2 டைம்ஸ் ஓகேவா? அதுக்கடுத்து 2 எடுத்தீங்கன்னா 81 ஓகேவா? 81 இங்கே போடுறேன் ஓகேவா? அதுக்கடுத்தது 3 எடுத்தீங்கன்னா 27 9 3s are 27 ஓகேவா? அப்போது 3 3s are 9 3s are 27 ஓகேவா? ஐயோ மொத்தமாக போயிடுச்சு. 3 டேபிளில் போட்டிங்கன்னா 9 டைம்ஸ் 9 3s are 27. 3 டேபிளில் போட்டிங்கன்னா 3 3s are 9 ஓகேவா? இது நான் எப்படி எழுதுறதுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பாருங்க 2 ஃபஸ்ட்டு 2ன்னு வந்துடுச்சு. 2 எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 3ன்னு இருக்குது. அப்போ க்யூப்னு எழுதிங்க ஓகேவா? அதுக்கடுத்தது 5ன்னு வந்துருக்கு. 5 வந்து பார்த்தோன்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது? 1 டைம்ஸ் தான் இருக்குது ஓகேவா? 1 டைம்ஸ் எழுதியாச்சு. அதுக்கடுத்தது 3 இருக்குது. 3 வந்து பார்த்தோன்னா எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 ஓகேவா? 4 டைம்ஸ். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னென்னா 2 க்யூபு 3 பவர் 4 5 ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா பவர் வேல்யூவாக நம்ம எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3600 600 நீங்களே வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க்காக போடுங்க. இது எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 2 பவர் 4
ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்ன வரும்னா 2^4 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான ஆன்சராக வரும். 3600க்கு ஆன்சராக வரும். நீங்கள் 3600க்கு எல்சிஎம் போட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போது 2 நம்பருக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட் நம்பருக்கு 3240க்கு என்ன வருது 2 கியூப் 3^4 இன்ட்டு 5 ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பருக்கு வர்றது. செகண்ட் நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன வருதுன்னு சொல்லியிருக்கேன் 2^4. செகண்ட் நம்பருக்கு 2^4 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தோன்னா செகண்ட் நம்பருக்கு கிடைக்கிறது. ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஓகேவா. 3240 3600 ஓகேவா. இது ரெண்டுத்துக்கு கிடைக்கிறது. இப்போது எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா பவர் வேல்யூவில் கொடுத்துட்டான். எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா பவர் வேல்யூவில் கொடுத்துட்டான். ஆனால் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா 36ன்னு கொடுத்துருக்கான். அப்போது ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதுங்க ஓகேவா. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா அந்தமாரி பவர் வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் ஓகேவா. நீங்கள் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். இதுதான் வேல்யூவாக கிடைக்கும். 3 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு கிடைக்கும் ஓகேங்களா. இந்த வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போது இது வச்சு நம்ம தேர்ட் நம்பரை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க போகிறோம். இது நியூ பேஜில் பெருசாக போடலாம் வாங்க. நமக்கு கிடச்சிருக்க எல்லா வேல்யூவும் எடுத்து நான் நியூ பேஜில் எழுதிட்டேன். ஃபஸ்ட் நம்பருக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. மேலே இருக்க வேல்யூ அது ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பருக்கு செகண்டுக்கிற வேல்யூ. அதுக்கப்புறம் ஹெச்சிஎஃப் அந்த 36 நம்ம இது பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கொஷினில் அவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா. இதை வச்சு நம்ம தேர்ட் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹெச்சிஎஃப்னா என்னன்னா எல்லா நம்பர்லேயும் வந்துருக்கும்பா. ஹெச்சிஎஃப்னா என்னென்னா எல்லா நம்பர்லேயும் வந்துருக்கும் ஓகேங்களா. அப்போது அப்போ 2ன்றது எல்லா நம்பர்லேயும் வந்துருக்குது ஓகேவா. 2ன்றது எல்லா நம்பர்லேயும் வந்திருக்கு. 3ன்ற இது வந்து தேர்ட் நம்பர் ஓகேவா. ஃபஸ்ட் குரூப் இது, செகண்ட் குரூப் இது, தேர்ட் குரூப் இது ஓகேவா. அப்போ 2ன்றது எல்லா நம்பர்லேயும் வந்திருக்கு. அப்போது தேர்டு இதுலேயும் வருது ஓகேவா. தேர்டுலேயும் வருது. ஆனால் இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது ஓகேவா. இங்கே பாருங்கள். இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப் ரெண்டுத்தையும் பாருங்கள். இப்போது எல்சிஎம்மில் வந்து 2^4ன்னு இருக்குது. 2^4ன்றதுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு வேல்யூ இருக்குதா. ரெண்டு வேல்யூவில் ரெண்டாவது வேல்யூ ஓகேவா. ரெண்டாவது வேல்யூவில் 2^4ன்றது இருக்குது ஓகேவா. இது வேல்யூ, இது ரெண்டாவது வேல்யூ அப்படின்ட்டு எழுதிங்க. இப்போது எல்சிஎம் உடைய 2^4 வேல்யூ வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது வேல்யூவில் இருக்குது. அப்போது அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா வராத வேல்யூ ஒன்று ஹெச்சிஎஃப்ல இருக்குது பாருங்கள். ஹெச்சிஎஃப்ல 2^2ன்னு இருக்குது. 2^2ன்றது இது ரெண்டுத்தில் இருக்குதா கிடையாது. அப்போது மூணாவது வேல்யூவில் தான் அது இருக்கணும் ஓகேவா. 2^2ன்னு வந்துச்சு. அதுக்கடுத்தது 3ன்றது பாருங்கள். 3ன்றது ஹெச்சிஎஃப்லேயே இருக்குது. ஹெச்சிஎஃப்லேயே இருக்குன்னா என்ன ஆகும், 3 வேல்யூலையுமே அது இருந்திருக்கணும். அப்போ மூணாவது வேல்யூலையும் ஹெச்சிஎஃப் 3ன்றது இருக்கும் ஓகேவா. 3ன்றது இருக்குது. 3ன்றது பாருங்கள். 3 ஸ்கொயருன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 ஸ்கொயர்னு ஹெச்சிஎஃப்ல இருக்குதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேல்யூவில் இருக்குது. இதோ ரெண்டாவது வேல்யூ பாருங்கள் 3 ஸ்கொயருன்றது ஓகேவா. இதில் வந்து பார்த்தோன்னா இது இருக்குது. 3 ஸ்கொயருன்ற இடத்துல இருக்குது. ஹெச்சிஎஃப்ல இருக்கக்கூடிய 3 ஸ்கொயருன்றது இதோ ரெண்டாவது வேல்யூவில் இருக்குது ஓகேவா. ரெண்டாவது வேல்யூவில் 3 ஸ்கொயருன்றது இருக்குது. ஆனால் எல்சிஎம்மில் ஒரு பவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3^5ன்னு இருக்குது. இது எங்கன்னா இருக்குதா. ஃபஸ்ட் வேல்யூவில் 3^4ன்னு இருக்குது. செகண்ட் வேல்யூவில் 3^2ன்னு இருக்குது. தேர்ட் வேல்யூவில் 3^5 எல்சிஎம்மில் 3^5ன்றது இதுதான் வந்து பார்த்தோன்னா தேர்ட் வேல்யூவில் வருது ஓகேவா. அதுக்கடுத்தது 5ன்னு இருக்குதா. எல்சிஎம்மில் பாருங்கள் 5ன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு ஓகே. மூணாவது இடத்துல வரல. மூணாவது இடத்துல வந்திருந்தா என்ன வருது, இங்கே ஹெச்சிஎஃப்ல வந்திருக்கும். அப்போ மூணாவது இடத்துல வரல ஓகேவா. மூணாவது இடத்துல வரல ஓகேவா. நீங்கள் இது வந்து பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் மூணாவது இடத்துல வரல அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் 5 இருக்குதான்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் 5 இருக்குது. அப்போது இன்னொரு இடத்துல இந்த 5 தேர்ட் நம்பரில் வந்திருந்தால் இந்த ஹெச்சிஎஃப்ல கொடுத்துருப்பான். அப்போது இந்த தேர்ட் நம்பரில் அது வரல. அப்போது 5 வந்து பார்த்தோன்னா இதில் கணக்கிலே கிடையாது. அப்போ 5 வந்து பார்த்தோன்னா விட்டுடணும். மூணாவது நம்பரில் வராது. ஆனால் அதுக்கடுத்தது 7 பாருங்கள்.
7 வந்து பார்த்தோன்னா இது 2 நம்பர்லையுமே கிடையாது. 7 வந்து பார்த்தோன்னா இது 2 நம்பர்லையுமே கிடையாது. ஓகேவா? 2 நம்பர்லையும் கிடையாதுன்னா 3வது நம்பர்ல தான் இருக்குது. ஒரே நம்பர்ல மட்டும் தான் வந்திருக்குது. ஓகேவா? அதனால தான் இதை எல்சிஎம்ல எடுத்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 நம்பர்லையும் வரல. 2 நம்பர்லையும் வரல வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த 2 நம்பர்லையும் வந்திருந்தா ஹெச்சிஎஃப்ல எழுதியிருப்பாங்க. அப்படி இல்லைனா எல்சிஎம்ல வந்து பார்த்தோன்னா எழுதியிருப்பாங்க. ஓகேவா? 2 நம்பர்ல ஏதாவது ஒண்ணுத்துல வந்திருந்தாலும் எல்சிஎம் எழுதியிருப்பாங்க. அத வச்சு நம்ம பவர் செக் பண்ணி நம்ம போடுவோம். ஓகேவா? நம்மளுக்கு இதுல ரொம்ப ஈஸியா குடுத்துட்டான். 2 நம்பர்லயுமே கிடையாது. 2 நம்பர்லயுமே 7 கிடையாது. அப்போ 3வது நம்பர்ல தான் வந்திருக்கு. 3வது நம்பர்ல 7 இருக்குதா? 7 ஸ்கொயர். ஓகேவா? புரிஞ்சு போச்சா? உங்களுக்கு நீங்க எப்படி எழுதுறதுன்னு மறுபடியும் இது வந்து பார்த்தோன்னா, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இந்த 3 இதுக்கு வந்து பார்த்தோன்னா, அந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பரு 2 ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஹெச்சிஎஃப்ல இருந்து பாருங்க. அப்பதான் ஈஸி. ஏன்னா, ஹெச்சிஎஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர்லயுமே இருக்கும். 2 வந்து பார்த்தோன்னா 3 நம்பர்லயும் இருக்குது. அதனால தான் 2 எடுத்து எழுதிக்கிறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு 2 எடுத்து எழுதியாச்சா? இதுல வந்து பார்த்தோன்னா, இதுக்கான ஸ்கொயர் எப்படி பவர் எப்படி போடுறதுன்னா, எல்சிஎம்ம பாருங்க. எல்சிஎம்ல பவர் 4ன்னு இருக்குது. அப்போ பவர் 4 இங்க இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பவர் 3ன்னு இருக்குது. ஆனா, ஹெச்சிஎஃப்ல என்ன வருது? 2ன்னு வந்திருக்கு. அப்போ 2ன்றது இது 2 நம்பர்லயுமே கிடையாது. 2ன்றது 3 நம்பர்ல தான் இருந்திருக்கணும். அதனால தான் ஹெச்சிஎஃப்ல எடுத்து எழுதியிருக்கணும். அப்போ 2 போட்டாச்சா? 3 பாருங்க. 3 வந்து அடுத்தது வந்து பார்த்தோன்னா, 3 நம்பர்லயுமே இருக்கு. அதனால தான் ஹெச்சிஎஃப்ல எடுத்து எழுதியிருக்காங்க. அதனால 3 வந்து பார்த்தோன்னா, எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது பவர் பாருங்க 3 ஸ்கொயர்ன்னு போட்டிருக்காங்க ஹெச்சிஎஃப்ல. அது வந்து பார்த்தோன்னா, ஆல்ரெடி செகண்ட் நம்பர்ல வந்துடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் வேற எந்த பவர் வந்து பார்த்தோன்னா, இதுல வரல அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, அதுக்கு அடுத்த வேல்யூ எல்சிஎம்ம பாருங்க. எல்சிஎம்ல 3 பவர் 5ன்னு இருக்குது. இது 2 வேல்யூலுமே அது வரல. அப்போ 3வது வேல்யூல தான் அது வந்திருக்கு. அதனால தான் இங்க 3 பவர் 5ன்னு போட்டிருக்காங்க. அப்போ 3 பவர் 5ன்னு எடுத்து எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது 5ன்றத பாருங்க. 5ன்றது 3 வேல்யூலயுமே வரல. ஓகேவா? 3 வேல்யூலுமே வரல. அதனால தான் ஹெச்சிஎஃப்ல அவன் போடல. ஓகேங்களா? ஹெச்சிஎஃப்ல போடல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5ன்றது 2வது நம்பர்ல இல்லன்னா, அது வேற மாரி நம்ம புரிஞ்சுட்டுருப்போம். ஆனா 2 நம்பர்லயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, செகண்ட்லயும் இருக்குது. 3வது நம்பர்ல இருந்திருந்தா, 5ன்னு ஒண்ணு குடுத்திருந்தா, அவன் ஹெச்சிஎஃப்ல போட்டிருப்பான். 5ன்றதே குடுக்கல. அப்போ என்ன ஆகணும்? 3வது நம்பர்ல 5 வந்து பார்த்தோன்னா வராது. அதுக்கு அடுத்தது 7 பாருங்க. 7 வந்து பார்த்தோன்னா, இது 2 நம்பர்லயுமே கிடையாது. ஆனா எல்சிஎம்ல வந்து பார்த்தோன்னா வந்திருக்கு அப்டின்னா, ஏதோ ஒரு இடத்துல அந்த 7ன்றது வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் 2 நம்பர்லயும் வரல. அப்போ ஸ் 3 நம்பர்ல வந்திருக்குது 7. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா, இந்த மாடல்ல போடுறது. இந்த மாரி சம்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தோன்னா, நம்ம என்ன கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும்னா 104 பார்க்கணும். 104ஓட இந்த மாடல் லாஸ்ட். ஓகேங்களா? இந்த மாடலு இந்த இந்த பார்ட் 10 வீடியோவும், பார்ட் 9 வீடியோவும் மட்டும் பொறுமையா பாருங்க. ஓகேங்களா? இதுவும் கொஞ்சம் பெரிய சம் தான். நல்லா பாருங்க. 4 27 3125 மற்றும் 8 இன்ட்டு 9 இன்ட்டு 25 இன்ட்டு 7 மற்றும் 16 இன்ட்டு 81 இன்ட்டு 5 இன்ட்டு 11 இன்ட்டு 49 இன் மீப்பெரு பொது மடங்கை காண்க. எல்சிஎம் கேட்டிருக்கான். எல்சிஎம் கேட்டிருக்கான். இது எப்படி இத்தனை நம்பர் குடுத்துட்டானே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதை வந்து பார்த்தோன்னா பவர் இதுல எடுத்துட்டு வாங்க ஃபர்ஸ்ட். பவர் இதுல எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் 4 இருக்குது. அதுக்கப்புறம் 27 இருக்குது. அதுக்கப்புறம் 3125 இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4க்கான இது பவரா எழுதுதுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா 4ன்னு இருக்குதா? 2 2s are 4. ஓகேவா? அப்போ 2 வந்து பார்த்தோன்னா 2 டைம் வந்திருக்கு. போட்டாச்சா? அதுக்கு அடுத்தது 27 3 9 3s are 27 3 3s are 9. ஓகேவா? அப்போ 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 வந்து பார்த்தோன்னா 3 டைம் வந்திருக்கு. ஓகேவா? 3 கியூப். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 3125 பாருங்க. 3125 5th டேபிளால இது பண்ணீங்கன்னா 3125 5 டேபிளால எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 625ன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 125ன்னு வரும். மறுபடியும் 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 25ன்னு வரும். மறுபடியும் 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 5. ஓகேவா? அப்போ 5 எத்தனை டைம் வந்திருக்கு? 1 2 3 4 5 5 டைம் வந்திருக்கு. 2 ஸ்கொயர் 2 பவர் 4 ஸ்கொயர் 2 பவர் 2 3 பவர் 3 5 பவர் 5. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடில் ஃபர்ஸ்ட் குரூப்பில்
பவராக எழுதுதுன்னா இந்தமாரி தான் எழுதணும். அதுக்கடுத்து செகண்ட் குரூப் பாருங்கள். செகண்ட் குரூப்பு 8 9 25 இன்ட்டு 7 25 இன்ட்டு 7 ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா பவராக எழுதுதுன்னா எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா 8 வந்து பார்த்தோன்னா நீங்கள் போட்டிங்கன்னா 2 4 2 2 ஓகேவா. அப்போது 2 கியூப் ஓகேவா. 2 கியூபோட வேல்யூ. அதுக்கடுத்து 3 கியூபோட வேல்யூ சாரி 3 ஸ்கொயரோட வேல்யூ 9 3 3 சார் 9 இல்லையா. அப்போது 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 ஓகேவா. அப்புறம் 7 இன்ட்டு 7 இது 7 மட்டும் தான் இருக்குது, அதனால் 7 அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா. அதுக்கடுத்தது 16 பாருங்கள். 16 இன்ட்டு அதுக்கடுத்தது 16 இன்ட்டு 81 இன்ட்டு 5 இன்ட்டு 11 இன்ட்டு 49 இதை வந்து பார்த்தோன்னா பவராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த 16 வந்து பார்த்தோன்னா டானா மெத்தடில் போட்டிங்கன்னா 2 பவர் 4ன்னு வரும் ஓகேவா. அதுக்கடுத்தது 81 வந்து பார்த்தோன்னா 3 பவர் 4ன்னு வரும் ஓகேவா. 5 இன்ட்டு 11 இன்ட்டு 7 ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா 49 ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா போட்டுக்கோங்க ஓகே. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த வேல்யூவெல்லாம் எடுத்து எழுதுங்க ஓகேவா. இப்போது இந்த வேல்யூ தான் கிடைக்குது ஓகேவா. ஃபஸ்ட் குரூப்புக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடித்து ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்டு, தேர்டு 3 வேல்யூ கிடச்சிச்சு. இதோடைய எல்சிஎம் தான் கேட்டிருக்கான். எல்சிஎம்னா என்ன? ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த பவருக்கு நம்ம எல்சிஎம் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிங்க. அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை பண்ணி இந்தமாரி வேல்யூவாக மாற்றிடலாம். ஏபிசிடியில் வேல்யூவாக இருக்குது, பவராக கிடையாது, வேல்யூவாக இருக்குது. அதை நான் எப்படி போகிறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அந்த பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதுக்கு முன்னாடி மெத்தட்ஸில் கண்டுபிடிப்போம் இல்லையா, பவரெல்லாம் வந்து எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு 2ன்னு வந்துடுச்சு. 2 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்சிஎம் வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றுத்தில் இருந்தாலும் எல்சிஎம் வரும் ஓகேவா. இது எல்லாத்துலேயுமே இருக்குது, அதனால் 2 வந்து பார்த்தோன்னா எடுத்து எழுதியாச்சு. பவர் வந்து பார்த்தோன்னா எல்சிஎம் எப்படி போடுவோம், அதிகமான வேல்யூ ஓகேவா. 2 பவர் 4ன்றது தான் எல்சிஎம். சாரி நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். மீ பெரு பொது மடங்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்கான் ஓகேவா. மீ பெரு ஓகேவா. மீ பெருனா என்னது ஹெச்சிஎஃப் ஓகேவா. அப்போது 2 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குதா, அதுதான் ஹெச்சிஎஃப். 2 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குதா, அப்போ 2 போட்டாச்சு. இதோடைய பவர் வந்து பார்த்தோன்னா எப்படி போடுவோம், எது கம்மியாக இருக்குதோ அது போடுமா, அப்போ 2 ஸ்கொயர் ஓகேவா. அதுக்கடுத்தது 3 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குதான்னு பாருங்கள். 3 வந்து பார்த்தோன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது, அப்போ 3 போட்டாச்சு. பவர் வந்து பார்த்தோன்னா எப்படி போடுவோம், கம்மியாக இருக்கிறது தான் ஹெச்சிஎஃப் பவர். அப்போ 3 ஸ்கொயருன்றது தான் ஓகே. 4 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதில் எது கம்மியாகுது, 2 தான் கம்மியாக இருக்குது ஓகேவா. அதுக்கடுத்தது 5 பாருங்கள். 5 எல்லாத்துலேயும் இருக்குதா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இதில் பவர் எது கம்மியாக இருக்குது, ஒன்று 5 இருக்குது, 2 இருக்குது, இன்னொன்று 1 இருக்குது. அப்போது 5 பவர் 1 தான் வேல்யூ. அதுக்கடுத்தது 7 பாருங்கள், 2த்தில் இருக்குது, 3த்தில் கிடையாது. அப்போது 7 வந்து வராது. கடைசி என்ன கிடச்சிது, 2 பவர் ஸ்கொயர் 3 பவர் ஸ்கொயர் 2 பவர் ஸ்கொயர் 3 பவர் ஸ்கொயர் இன்ட்டு 5 ஓகே. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஹெச்சிஎஃப் ஓகேவா. அது மட்டும் நல்லா பார்த்துங்க, நான் வந்து அதை மாற்றி சொல்லிட்டேன். ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இந்தமாரி கன்ஃபியூஸ் ஆகும்னா இங்கிலீஷ் கொஷின் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பார்த்துருங்க ஓகேங்களா. 2 ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா 4, 3 ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா 9 இன்ட்டு 5 ஓகேவா. 9 4 சார் 36, 36 இன்ட்டு 5 180 ஓகேவா. 180ன்றது தான் சம் ஓகேவா. புரியுதா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கான், 4 27 3125 இந்தமாரி வேல்யூவாக கொடுத்துட்டான். வேல்யூவாக கொடுத்ததை நம்ம எப்படி வச்சு நம்ம எல்சிஎம் இதுக்கான இது கண்டுபிடிக்க முடியும்னா, இந்தமாரி பெரிய வேல்யூவாக கொடுத்துட்டா இது வந்து பார்த்தோன்னா இதுக்கான மீ பெரு ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, இதை வந்து பார்த்தோன்னா பவராக ஃபஸ்ட்டு சுருக்குங்க. பவராக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சுருக்கணும். ஃபஸ்ட்டு டானா மெத்தடை போட்டிங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தோன்னா சாரி பவரில் எழுதுகிற மாரி அந்த வேல்யூ கிடைக்குமா. இப்போ 4னா என்ன, 4க்கு 2 ஸ்கொயர் ஓகேவா. இந்தமாரி டானா மெத்தடில் அது பவரில் வேல்யூ எழுதுகிற மாரி கிடைக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் பவரில் வேல்யூ கிடைக்கிற மாரி இது பண்ணணும். அதை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த பவரை வந்து பார்த்தோன்னா வேல்யூவாக போடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், அதை வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணி போடணும். மாடல் 22 வந்து பார்த்தோன்னா
அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக பாருங்கள். எதனா டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் அப்புறமா கூட மறுபடியும் அந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பாருங்கள். 9th பார்ட்லேருந்து நல்ல டிகிரி ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? 9th பார்ட்லேருந்து பொறுமையாக உட்காந்து பாருங்கள். பொறுமையாக உட்காந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.